நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வரலாம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பண கஷ்டம். பணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக வந்து அந்த பணத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பணத்தை வாங்குறதுக்காக நம்ம சூஸ் பண்ணக்கூடியது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்க, இல்லை தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி வந்து நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்த ஒரு தப்பு மட்டும் வந்து பண்ணாதீங்க. கண்டிப்பாக நமக்கு பண கஷ்டம் அப்படின்னு வரும்போது தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இந்த சைடு மட்டும் கேட்கவே செய்யாதீங்க. நீங்க நினைக்கலாம், ஏன்னா நம்ம வந்து நம்பி இருக்கிறது வந்து இவங்கள தானே. ஒரு சின்ன தேவை அப்படின்னாலும் கூட நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி வந்து அவங்க கிட்ட கேட்கலாமே. எதுக்கு இவங்க கிட்டலாம் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் சொன்ன கேட்டகரியில் வந்து வரவங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட என்னதான் நல்லா பேசிகிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது சந்தோஷப்படுறவங்களா இருப்பாங்க. முக்கியமா என்ன அப்படின்னா, நீங்க காசுன்னு கேட்குறப்போ, இருக்குது, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இருக்குது அப்படின்னாலும் அவங்க கொடுக்க கூட செய்வாங்க. ஆனா குடுத்துட்டு மத்தவங்க கிட்ட, இல்ல அவங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "முன்னாடிலாம் வந்துட்டு பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருந்தா இவ. இப்போ காசுக்குன்னு கஷ்டப்படுறா. நம்மகிட்ட வந்து கேட்குறா." அப்படின்னு ஒரு மாதிரி வந்து சொல்லுவாங்க. இல்ல அடுத்தவங்க கிட்ட போய் வந்து பெருமையா சொல்லுவாங்க. "இந்த மாரி இவ காசு இல்லன்னு சொல்லி கேட்டா. நான் தான் குடுத்தேன்." அப்படிங்கிற மாரி பெருமையா சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியில் உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட கடன்னு ஒரு பைசா கூட கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் கேட்கக்கூடியவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க, நீங்கள் கேட்டதை யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், தப்பில்ல. ஆனாலும் ஒரு மனுஷங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாளாகும் இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட கொஞ்சம் தெரிஞ்சு கவனமாகவே இருங்க. ஏன்னா இங்கே பாதி பேருக்கு நம்ம நல்லா இருந்தாலே பிடிக்காது.